இன்று பெரம்பூர் சட்டமன்ற தொகுதிக்கு சென்றிருந்த முதலமைச்சர் விஜய் அவர்கள் பல்வேறு பணிகளை மேற்கொண்டார். தன்னுடைய எம்எல்ஏ அலுவலகத்தை திறந்து வைத்தார். அதே போல அந்த எம்எல்ஏ அலுவலகத்திற்கு உட்பட்ட சேவை மையத்தை திறந்து வைத்தார். ஒரு செயலியை லான்ச் பண்ணார். அங்கே பெரம்பூர் தொகுதி மக்களுக்கான பிரத்யேக செயலியை லான்ச் பண்ணார். ஒரு நியாய விலை கடையில் போய் அங்கே பக்கத்திலேயே இருந்த பெரம்பூர் தொகுதிக்கு உட்பட்ட ரேஷன் கடையில் புதிய பயனாளிகளுக்கு ரேஷன் அட்டைகளை வழங்கினார். அவர்களுக்கு ரேஷன் பொருட்களையும் வழங்கினார். அதற்கு பிறகு அங்கிருந்து புறப்பட்டு வியாசர்பாடி பணிமனைக்கு சென்று, அதுவும் பெரம்பூர் தொகுதிக்கு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் தான் வருகிறது, அங்கே மின்னணு சார்ஜிங் பாயிண்ட்ஸுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. அந்த வசதிகள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்வையிட்டு பணிமனையில் வேலை செய்யக்கூடிய ஊழியர்களை சந்தித்து அவங்களோட ஒரு சின்னதாக இன்ட்ராக்ட் பண்ணி அவங்களோட ஃபோட்டோ எல்லாம் எடுத்துக்கிட்டு அப்புறம் அங்கேருந்து புறப்பட்டு தற்போது அவருடைய இல்லம் நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். வரிசையாக பல்வேறு பணிகளை பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில் முடிச்சுட்டு இப்போ தன்னுடைய வீடு நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறார் முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. அதில் முதல் ஈவெண்ட்டாக அவர் திறந்து வைத்தது தன்னுடைய எம்எல்ஏ அலுவலகம். நீங்கள் திரையில் கூட பார்க்குறீங்களே, அவர் ஒரு டெஸ்கில் உட்காந்து கோப்புகளை ஆய்வு செய்து கொண்டிருக்கிறாரு. அதுதான் அவருடைய எம்எல்ஏ அலுவலகத்தில் அவருக்கு இருக்கக்கூடிய இருக்கை. அங்கே இருந்து பல்வேறு விஷயங்களை ஆய்வு செஞ்சார். ஒரு ரெவ்யூ மீட்டிங்கும் நடத்தினார். அதே வளாகத்தில் இருக்கக்கூடிய சேவை மையத்தையும் திறந்து வைத்து அந்த சேவை மையத்தில் இருக்கக்கூடிய பணிகளை ஆய்வு செய்து அங்கே இருக்கக்கூடிய அலுவலர்கள், அங்கே இருக்கக்கூடிய வேலை செய்கிற ஊழியர்களோட இன்ட்ராக்ட் பண்ணி அங்கே வந்திருக்கக்கூடிய பொதுமக்களோடையும் இன்ட்ராக்ட் பண்ணி அவங்களுக்கான சேவைகளை வழங்கினார். அந்த சேவை மையத்தில் பணியாற்றியவர்கள், அங்கு வந்திருந்த பொதுமக்கள் அவருடைய விசிட் பற்றி தந்தி தொலைக்காட்சியுடன் பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்கலாம். ஹாப்பியாக இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷம். நீங்கள் என்ன சர்டிஃபிகேட் கேட்டிருந்தீங்க? நான் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் என் பொண்ணுக்காக அப்ளை பண்ணியிருந்தேன். அது இன்னைக்கு காலையில் தான் அப்ளை பண்ணியிருந்தேன். ஈவினிங்கே வாங்கிட்டேன். இப்போ பேசுனாங்களா, எதுவும் சொன்னாங்களா? இல்லை ஒன்றும் எதுவும் பேசலை. சர்டிஃபிகேட் மட்டும் ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. நிகழ்வு எப்படி இருந்தது முதலமைச்சருக்கு? அதான் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. எதிர்பார்க்கவே இல்லை, ரொம்ப சந்தோஷம். இன்னும் நல்லா பண்ணணும்னு எதிர்பார்க்குறோம். சிஎம்ஏ உங்களுடைய தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக இருக்காரு. இது உங்களுக்கு எவ்வளோ அட்வான்டேஜாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதான் ஏரியா ஃபுல்லாக எல்லாம் நல்லா இருக்கு. எல்லாம் நேற்றுலேருந்து எல்லாம் கோஆப்ரேட் பண்ணி எல்லாம் பண்ணியிருந்தாங்க. எங்களுக்குமே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. உங்கள் பேர்? பிரியா. பெரம்பூர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் முதலமைச்சர் முதல்ல நீங்க என்ன அப்ளை பண்ணிருந்தீங்க? எத்தனை நாள் ஆச்சு? இன்கம் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணியிருந்தோம். உடனே கொடுத்துட்டாங்க எங்களுக்கு. நான் எங்க வீட்டு வேணும்ட்டு அப்ளை பண்ணோம். நாங்க இன்கம் சர்டிஃபிகேட் உடனே கிடைச்சிருச்சு. முதலமைச்சர் உங்க தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினரா இருக்கிறது எப்படி பாக்குறீங்க? ரொம்ப ஹாப்பியா இருக்கு. எங்க அண்ணன் எங்களுக்கு வந்திருக்காரு. நல்லா இருக்கு, சந்தோஷமா இருக்கு எங்களுக்கு. இந்த சர்டிஃபிகேட் கொடுக்கும்போது அவர் நேர்ல பார்த்திருப்பீங்க. ரொம்ப எக்ஸைட்மெண்ட், கூஸ் பம்ப்ஸ். ஓகே, ரைட். திஸ் டைம் ஃபார் கூஸ் பம்ப்ஸ். இனி வரும் காலங்கள்ல இந்த தொகுதி மேம்படும், எப்படி எல்லாம் இருக்கும்னு நினைக்கிறீங்க? இதுக்கு மேல நல்லா இருக்கும். இன்னும் சூப்பரா பண்ணுவாரு எங்க அண்ணன். தனிப்பட்ட முறையில முதலமைச்சருக்கு எதுவும் கோரிக்கை இருக்கா? இந்த தொகுதி இப்படி இருக்கணும், இதெல்லாம் மாறணும் அப்படின்னு? எப்படி இருந்ததுன்னு சொல்ல முடியாது. இனிமேல வர நாள் தான் நல்லா அண்ணா பண்ணுவாங்கன்ற ஒரு நம்பிக்கை அதிகமாவே இருக்கு. ஓகே, உங்க பேர்? தனலட்சுமி. அங்கே எம்எல்ஏ ஆஃபீஸில் அங்கே இந்த சேவை சென்டரில் அவர் மூலமாக முதலமைச்சர் கைகளால் பல்வேறு சர்டிஃபிகேட்ஸ் அவங்க அப்ளை பண்ணியிருந்த விஷயங்களை பெற்றுக்கொண்ட பயனாளிகள் தந்தி தொலைக்காட்சிக்கு பேட்டி அளித்ததை நம்ம பார்த்தோம். அங்கே இருக்கக்கூடிய பெரும்பாலானவர்களுக்கு நம்ம அவரை ஒரு நடிகராக, சூப்பர் ஸ்டாராக பல்வேறு நாட்களாக அவரை எப்படியாவது பார்த்துடணும் அப்படின்னு ஒரு ஆர்வத்தோடு இருந்த ரசிகர்களுக்கு இன்னைக்கு அவர் நம்ம தொகுதி எம்எல்ஏவாக இங்கே வராரு, நம்முடைய முதலமைச்சராக வராரு, நம்ம அப்ளை பண்ண சர்டிஃபிகேட் நமக்கு தராரு, நமக்கு அரிசி பருப்பெல்லாம் அளந்து கொடுக்குறாரு அப்படின்னும் போது அவர்களுடைய ஆச்சரியத்திற்கும் மகிழ்ச்சிக்கும் உற்சாகத்திற்கும் எல்லை இல்லாமல் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது. மிகுந்த உற்சாகத்தோடு தந்தி தொலைக்காட்சியோட அந்த விஷயங்களை அவங்க பகிர்ந்து கொண்டதையும் நம்ம பார்க்க முடிந்தது. பொதுமக்களுக்கான எக்ஸைட்மெண்ட், உற்சாகம் ஒரு பக்கம் அப்படின்னு சொன்னால், இவங்க பயனாளிகள் நேரடியாக முதலமைச்சரோட பேசினவங்க, இன்ட்ராக்ட் பண்ணவங்க, நம்மோட பேட்டி கொடுத்துருக்காங்கன்றதை பார்க்க முடிகிறது. இவர்களை தவிர சாலையில் நின்று அவருக்கு வரவேற்பு அளித்து உற்சாகமாக அவருக்கு கைத்தட்டி ஆரவாரம் செய்து வாழ்த்துக்களை தெரிவித்து, ஒரு முதலமைச்சராக எங்கள் தொகுதிக்கு வரீங்க, எங்களோட எம்எல்ஏவாக எங்கள் தொகுதிக்கு வரீங்க அப்படின்றத மிகுந்த உற்சாகத்தோடு அவரை வரவேற்ற நூற்றுக்கணக்கான, ஆயிரக்கணக்கான மக்கள் இன்னைக்கு பெரம்பூர் தொகுதி முழுக்க அவருடைய வாகனம் பெரம்பூர் தொகுதிக்குள்ள நுழைஞ்சதுலேருந்து வெளியே போகிற வரைக்கும் சாலைகள் முழுக்க நின்றுட்டு இருந்தாங்க அப்படிங்கிறத பார்க்க முடிந்தது.
அதே போல் பல்வேறு நிகழ்வுகளையும் அவர் கலந்து கொண்டார். இன்றைய தினத்தில் நம்முடைய செய்தியாளர் மணிகண்டன் தொடர்ந்து தொலைபேசி வாயிலாக இணைகின்றார். மணிகண்டன், நிறைய பொதுமக்கள் தங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டதை பார்க்க முடிந்தது. நீங்களும் அங்கே ஸ்பாட்டில் இருந்தீங்க. என்ன மாதிரியான ஒரு உற்சாகத்தை பார்க்க முடிந்தது? பொதுமக்களோட உற்சாகம், மகிழ்ச்சி அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி அலுவல் பூர்வமாக முக்கியமான பணிகள் அப்படிங்கிறது என்னெல்லாம் நடைபெற்றது? விரிவாக சொல்லுங்கள். சரியாக 2:45 மணியிலிருந்து 5 மணி வரையில தமிழ்நாடு முதலமைச்சருடைய பெரம்பூர் பகுதி ஆய்வு என்பது திட்டமிடப்பட்டிருந்தது. ஒரு 4 மணி அளவுல பெரம்பூர் பகுதியை அவர் வந்தடைந்திருந்தார். ஏற்கனவே திட்டமிட்டவாறே முதல்ல சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம், பின்பு பொது விநியோக திட்டத்தின் கீழே ரேஷன் கார்டு வழங்கும் திட்டம், அதற்கு பிறகாக இந்த சார்ஜிங் ஹப் ஆய்வு என்பது திட்டமிடப்பட்டிருந்த அதே ஷெட்யூல்லையே நடைபெற்றது. ஆனால் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்துல கிட்டத்தட்ட அரை மணி நேரத்திலிருந்து 45 நிமிடம் வரை பல்வேறு பணிகள்ல தமிழ்நாடு முதலமைச்சர் ஈடுபட்டார். முதல்ல ரிப்பன் வெட்டி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை திறந்து வைத்த கையோடு சென்று அவரது அறையில அமர்ந்து பல்வேறு விஷயங்கள் குறித்து கேட்டறிந்தார். அதற்கு சென்னை மாவட்ட ஆட்சியர், சென்னை மாநகர ஆணையர், காவல்துறை ஆணையர் உள்ளிட்டோர் பல்வேறு விளக்கங்களை தந்திருந்தனர். அது மட்டுமல்லாமல் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலக வளாகத்திலேயே அமைந்திருக்கக்கூடிய சேவை மையத்தை சென்று பார்வையிட்டார். இது எப்படி செயல்படுகிறது, மனுக்களை எப்படி கொடுத்தால் எத்தனை நாட்களுக்குள்ள பொதுமக்களுக்கு இந்த மனுக்கள் திரும்ப கிடைக்கிறது என்பதெல்லாம் கேட்டறிந்திருந்தார். அந்த வகையில இன்று காலை, நேற்று மாலை என விண்ணப்பித்திருந்த பயனாளிகள் 5 நபர்களுக்கு அவர்களுக்கான சாதி சான்றிதழ், வருமான வரி சான்றிதழ் ஆகியவற்றை வழங்கியிருந்தார். அந்த பயனாளிகளுக்கு அதனை வழங்கியிருந்தார். இதற்கு இடைப்பட்ட இடைவெளியில அதிகாரிகள், அதாவது பெரம்பூரை பொறுத்தவரையில் சென்னை மாநகராட்சியோட மண்டலம் 4க்கு கீழே வருகிறது. மண்டலத்திற்குட்பட்ட மாநகராட்சி ஆணையர், மாநகராட்சி அதிகாரிகள், சென்னை மாநகர காவல் ஆணையர், காவல்துறை அதிகாரிகள், மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்டோருடன் ஒரு உயர்மட்ட கூட்டம் என்பது நடத்தப்பட்டது. தொகுதிக்கான அப்கிரேடிங் பிளான், அதாவது மேம்பாட்டு திட்டங்கள், அடுத்த கட்டமாக செயல்படுத்தக்கூடிய திட்டங்களுக்கு தேவையான நிதிகள் அது எந்த அளவில் இருக்கிறது, ஏற்கனவே நலத்திட்டங்கள் எந்த அளவில் சென்று இருக்கிறது, மக்களுடைய அடிப்படை கோரிக்கைகள் என்னவாக இருக்கிறது, பொதுமக்கள் பாதுகாப்பு உள்ளிட்ட விஷயங்கள் குறித்து இந்த அதிகாரிகள் மத்தியிலான ஆலோசனை கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டது. அதற்கு பிறகாக இந்த சட்டமன்ற உறுப்பினர் அலுவலக நிகழ்வுகளை முடித்துவிட்டு இங்கிருந்து 400 மீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ரேஷன் கடைக்கு செல்வதற்கு அவருக்கு ஏற்பாடாக பேட்டரி வெஹிக்கிள்ஸ் இருந்தது. பேட்டரி வெஹிக்கிள்ஸ் அவர் தவிர்த்து விட்டு நடந்தே சென்று பெரம்பூர் தொகுதி மக்களுக்கு முதல் முறையாக வெற்றி பெற்றதற்கு பிறகாக பெரம்பூர் வந்திருக்கூடிய சட்டமன்ற உறுப்பினராக நன்றி தெரிவிக்கும் பொருட்டு சாலைகள்ல இருமருங்களும் குவிந்திருந்த அந்த பகுதி பொதுமக்களுடைய வரவேற்புகளை பெற்றவாறு ஒரு இடத்துல குழந்தை ரோஜா பூங்கத்தை கொடுக்க அதை பெற்றுக்கொண்ட அவர் மலர்களை தூவி வரவேற்ற போது கைகளை கூப்பி அந்த வரவேற்புகளை பெற்றவாறு அந்த 400 மீட்டர் தூரத்தை கடந்து ரேஷன் கடைக்கு சென்றிருந்தார். ரேஷன் கடையை பொறுத்தவரையில பொது விநியோக திட்டத்தின் கீழே தமிழ்நாடுக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் 73,000 நபர்களுக்கு புதிய ரேஷன் அட்டை வழங்க திட்டத்தை தொடங்கி வைத்து 10 நபர்களுக்கு அதன் முகமாக கொடுப்பார் என IAS அதிகாரி அமுதா தெரிவிக்க, அவரிடம் மொத்தமாக எத்தனை நபர்கள் இருக்கிறார்கள் என கேட்டு அனைவருக்குமே 45 பயனாளிகளுக்குமே தமிழ்நாடு முதலமைச்சர் அவர் கையாலேயே அந்த ரேஷன் அட்டையை வழங்கிய காட்சிகளை நம்மால பார்க்க முடிந்தது. அதனைத் தொடர்ந்து ரேஷன் கடைகளை ஆய்வு செய்திருந்தார். ஆய்வு செய்து இந்த பயோமெட்ரிக் முறை குறித்து கேட்டறிந்திருந்தார். அதற்கு பிறகாக பல்வேறு பொருட்களை பயனாளிகளுக்கு அவர் கையாலேயே எடை போட்டு வழங்கிய காட்சிகளை பார்க்க முடிந்தது. அதற்கு பிறகாக இங்கிருந்து புறப்பட்டு முல்லை நகர் சென்று முல்லை நகர்ல மாநகர போக்குவரத்து கழகத்தின் கீழ் இயங்கக்கூடிய மின்சார போக்குவரத்து பணிமனையை பார்வையிட்டார். சார்ஜிங் ஃபெசிலிட்டிஸ் இருக்கிறது, இன்னும் இந்த பேருந்துகள் எந்த மாதிரி எல்லாம் மேம்படுத்தப்பட போகிறது, பேருந்துகள் இயக்கம் என்ன, பேருந்துகளுடைய இயக்கத்தில் இருக்கக்கூடிய வசதிகள் என்ன என பல்வேறு விஷயங்களை கேட்டறிந்து பெரம்பூர்ல இருந்து தற்போது அவரது இல்லம் நோக்கி புறப்பட்டு சென்று கொண்டிருக்கிறார் தமிழ்நாடு முதலமைச்சர். ரைட், நன்றி மணிகண்டன். விரிவான தகவல்களுக்கு. முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் இன்னைக்கு நிறைய பணிகளை தன்னுடைய சொந்த தொகுதியான பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில் முடித்துவிட்டு தற்போது தன்னுடைய இல்லம் நோக்கி சென்று கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கிறோம்.